இரண்டாம் உலகப் போர் நடந்த காலகட்டத்தில் ஐரோப்பாவில் இருந்த யூதேன மக்கள் ஜெர்மனியோட நாசி ராணுவ படை மூலமா ஹோலோகாஸ்ட் அப்படிங்கிற பேர்ல ரொம்ப கொடூரமா இனப்படுகொலை செய்யப்பட்டாங்க. இன்னைக்கும் இந்த சம்பவம் நம்மளோட உலக வரலாறுல ஒரு மிகப்பெரிய கருப்பு பக்கமா பார்க்கப்படுது. ஆனா இந்த யூதேன மக்கள் இனப்படுகொலை செய்யப்படுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட அறிவுறுத்தலின் பேர்ல செல்ல பிராணிகளின் உரிமையாளர்களோட முழு சம்மதத்தோட பிரிட்டன் முழுக்க சுமார் 7,50,000 மேற்பட்ட செல்ல பிராணிகள் படுகொலை செய்யப்பட்டுச்சு. இந்த படுகொலை பிரிட்டிஷ் பெட் மசாக்கர் அப்படின்னும் பெட் ஹோலோகாஸ்ட் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த வீடியோல 1939 பிரிட்டன்ல பெரிய அளவுல நடந்த செல்லப்பிராணிகள் படுகொலை பத்தி தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். பட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு கீழே ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. அப்படியே நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல்ல கொடுங்க. இதெல்லாம் செஞ்சாதான் இந்த வீடியோ இன்னும் 4 பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். அடுத்தடுத்து நான் என்னோட சேனல்ல போஸ்ட் பண்ற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். சோ மறக்காம நான் இப்ப சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டா பண்ணிருங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 1939 செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து 1945 செப்டம்பர் 2ஆம் தேதி வரைக்கும் இரண்டாம் உலக போர் நடந்தது. இதுல 1941 இருந்து 1945 இந்த காலகட்டத்துக்குள்ள ஜெர்மனியால ஆக்கிரமிக்கப்பட்ட ஐரோப்பிய பகுதிகளில் வாழ்ந்த யூதேன மக்கள் நாசி படையாலையும் அவங்களோட கூட்டமைப்புகளாலையும் ரொம்ப கொடூரமா இனப்படுகொலை செய்யப்பட்டாங்க. இந்த இனப்படுகொலையில சுமார் 6 மில்லியன் யூதர்கள் கொல்லப்பட்டாங்க. அதாவது ஐரோப்பா முழுக்க பரவி வாழ்ந்த யூதேன மக்கள்ல 2 பங்கு மக்கள் கொல்லப்பட்டாங்க. இந்த இனப்படுகொலைக்கு ஹோலோகாஸ்ட் அப்படின்னு பேர். இந்த சம்பவம் இன்னைக்கு வரைக்கும் யாராலையுமே மறக்க முடியாத நம்ம உலக வரலாறோட ஒரு மிகப்பெரிய கருப்பு பக்கமா பார்க்கப்படுது. ஆனா இந்த யூதேன மக்கள் படுகொலை செய்யப்படுறதுக்கு முன்னாடி இரண்டாம் உலக போர் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி, அதாவது 1939 வருஷத்தோட தொடக்கத்துல இங்கிலாந்து லண்டன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த பிரிட்டன் முழுக்க பிரிட்டிஷ் பெட் மசாக்கர் இல்லைன்னா பெட் ஹோலோகாஸ்ட் அப்படிங்கிற பேர்ல செல்லப்பிராணிகள் வேணும்னே படுகொலை செய்யப்பட்டுச்சு. ஏன் எதுக்காக சம்பந்தமே இல்லாம செல்லப்பிராணிகளை போய் படுகொலை செஞ்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 1939 வருஷத்தோட தொடக்க காலகட்டத்தில் இரண்டாம் உலக போர் தொடங்குறதுக்கான சூழல் ஏற்பட்ட சமயத்துல ஒருவேளை இப்ப போர் திடீர்னு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நாம நம்மளோட வீடுகளில் வளர்க்கக்கூடிய பூனை, நாய், கிளி, முயல் உட்பட பிற செல்லப்பிராணிகளை நாம என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் அரசாங்கம் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. சோ இதை பத்தின ஒரு தெளிவான முடிவு எடுக்கிறதுக்காக நேஷனல் ஏர் ரைடு பிரிகாஷன்ஸ் அனிமல்ஸ் கமிட்டிங்கிற ஒரு குழுவை பிரிட்டிஷ் அரசாங்கம் அமைச்சாங்க. அந்த குழுவை ஷார்ட்டா NARPAC அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த NARPAC அமைப்பை சேர்ந்த உறுப்பினர்கள் செல்ல பிராணிகளை நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. ஏன் அப்படின்னா இப்ப சடனா உலக போர் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா பிரிட்டிஷ் அரசாங்கம் மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை சேமிச்சு வச்சு ரேஷன் மூலமா தான் மக்களுக்கு உணவுப் பொருட்களை விநியோகம் பண்ண முடியும். அப்போ வீடுகள்ல செல்ல பிராணிகளை வளர்க்கக்கூடிய மக்கள் ரேஷன் மூலமா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்களை வளர்க்கிற செல்ல பிராணிகளோட பகிர்ந்துப்பாங்க. அப்படி பகிர்ந்துக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா உணவு பற்றாக்குறை ஏற்படும். அப்படி உணவு பற்றாக்குறை ஏற்பட்டு மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் போய் சேரல அப்படின்னா போர்ல சாகுறது மட்டும் இல்லாம உணவு இல்லாம பட்டினி கிடந்து நிறைய மக்கள் சாக வேண்டியது வரும். அப்படியே இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா உணவு பற்றாக்குறை ஏற்படும் போது கண்டிப்பா ஒரு கட்டத்துக்கு மேல மக்கள் அவங்களோட உணவுப் பொருட்களை அவங்க வளர்க்கிற செல்லப்பிராணிகளோட ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா செல்லப்பிராணிகள் உணவு இல்லாம பட்டினி கிடந்து பசியால துடிதுடிச்சு சாக வேண்டிய ஒரு சூழ்நிலை செல்லப்பிராணிகளுக்கு ஏற்படும். இந்த 2 முக்கியமான பாதிப்புகளையும் நினைச்சு NARPAC அமைப்பை சேர்ந்த உறுப்பினர்கள் ரொம்ப கவலைப்பட்டாங்க. சோ இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை சில பேம்ப்ளெட்ஸ் மூலமா செல்லப்பிராணிகளை வளர்க்கக்கூடிய உரிமையாளர்களுக்கு அனுப்புனாங்க. அதுல உங்களோட செல்லப்பிராணிகளை நகரத்துல இருந்து வெளியேற்றி கிராமங்கள்ல இருக்கிற உங்களோட உறவினர்கள் யாரோட வீட்லயாவது உங்களோட செல்லப்பிராணிகளை சேஃபா வச்சுக்கோங்க அப்படின்னு, ஒருவேளை இல்ல அதை உங்களால பண்ண முடியல அப்படின்னா தயவு செஞ்சு போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்களே முன் வந்து உங்களோட செல்லப்பிராணிகளை கருணை கொலை செஞ்சிருறது நல்லது அப்படின்னு NARPAC அமைப்பு மூலமா வெளியிடப்பட்ட பேம்ப்ளெட்ஸ்ல போட்டிருந்தது. கூடவே அந்த பேம்ப்ளெட்ஸ்ல விலங்குகளை கருணை கொலை செய்யறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஆக்டிவ் போல்ட் பிஸ்டலோட விளம்பரமும் இருந்தது. அந்த பேம்ப்ளெட்ஸை படிச்ச நிறைய செல்லப்பிராணிகளை வளர்க்கக்கூடிய மக்கள் நம்மளோட கவர்மெண்ட் சொல்றதும் கரெக்ட் தான், போர் காலகட்டத்தில் நம்மளோட செல்லப்பிராணிகள் எல்லாம் உணவு இல்லாம இறந்து போறதுக்கு பதிலா போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நாம நம்மளோட செல்லப்பிராணிகளை கருணை கொலை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டன் முழுக்க இருந்த பல கால்நடை மருத்துவமனைகளுக்கு வெளியில பல மக்கள் அவங்க வளர்த்த செல்லப்பிராணிகளோட வரிசை கட்டி நின்னாங்க. கால்நடை மருத்துவமனைகளுக்கு வெளியில தங்களோட செல்லப்பிராணிகளை கருணை கொலை செய்யறதுக்காக நின்ன மக்களோட கியூ 1 மைல் தூரம் வரைக்கும் போனதா சொல்லப்படுது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் செல்லப்பிராணிகளோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தி அவங்களோட உயிரை காப்பாத்தின கால்நடை மருத்துவமனைகள் இரண்டாம் உலக போர் ஆரம்பிக்க போற காலகட்டத்தில்
செல்லப்பிராணிகளை கொல்லக்கூடிய ஒரு இடமா மாறுச்சு. பிரிட்டன் முழுக்க இருந்த கால்நடை மருத்துவமனைகளுக்கு வெளியில செல்லப்பிராணிகளோட பிணக்குவியல் காணப்பட்டுச்சு. யூகேல நேஷனல் கேனைன் டிஃபென்ஸ் லீக் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு அனிமல் வெல்ஃபேர் சேரிட்டி இருக்கு. இந்த சேரிட்டியை ஷார்ட்டா NCDL அப்படின்னு சொல்லுவாங்க. 1939ல இந்த பெட் ஹோலோகாஸ்ட் நடந்தப்ப இந்த NCDL சேரிட்டியில இருந்த குளோரோஃபார்ம் முழுக்க காலியானதா சொல்லப்படுது. காயமடைந்த இல்ல நோய்வாய்ப்பட்ட கால்நடைகளை குணப்படுத்துறதுக்கு இலவசமாவோ இல்ல குறைந்த விலையிலேயோ மருத்துவம் பார்க்கக்கூடிய பீப்புள்ஸ் டிஸ்பென்சரி ஃபார் சிக் அனிமல்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு தொண்டு நிறுவனம் யூகேல இருக்கு. இந்த தொண்டு நிறுவனத்தை ஷார்ட்டா PDSA அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த PDSA சேரிட்டியில இருந்து இன்சினரேட்டர்ஸ், அதாவது தமிழ்ல எரியூட்டிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எரியூட்டிகள்ல செல்லப்பிராணிகளோட இறந்த உடல்கள் கொத்து கொத்தா எரிக்கப்பட்டதா சொல்றாங்க. ஆனா எல்லா உடல்களையும் எரிக்க முடியல. ஏன்னா அந்த பெட் ஹோலோகாஸ்ட்ல செல்லப்பிராணிகள் லட்சக்கணக்கில் கொல்லப்பட்டுச்சு. அதனால இந்த PDSA தொண்டு நிறுவனம் கிழக்கு லண்டன்ல இருக்கிற இல்ஃபோர்டு டவுன்ல ஒரு புல்வெளி மைதானத்தை பெட் சிமெட்ரியா பயன்படுத்திக்க சொல்லி கொடுத்தாங்க. சேரிட்டி கொடுத்த அந்த புல்வெளி மைதானத்துல 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட செல்லப்பிராணிகள் புதைக்கப்பட்டு அதுங்களுக்கு கல்லறைகளும் எழுப்பப்பட்டுச்சு. இந்த பெட் ஹோலோகாஸ்ட் ஆரம்பிச்சு வெறும் ஒரு வாரத்துல பிரிட்டன் முழுக்க சுமார் 7,50,000க்கும் மேற்பட்ட செல்லப்பிராணிகள் கருணை கொலை செய்யப்பட்டுச்சு. பிரிட்டன்ல இருந்த எல்லா மக்களும் ஆரம்பத்திலே அவங்க வளர்த்த செல்லப்பிராணிகளை கருணை கொலை செய்யல. பல பேர் போர் ஆரம்பிச்சு சில மாதங்கள் வரைக்கும் அவங்க வளர்த்த செல்லப்பிராணிகளை ரொம்ப பாதுகாப்பா அவங்களோட வச்சிருந்தாங்க. ஆனா 1940ல லண்டன்ல ஒரு குண்டுவெடிப்பு நடந்ததுக்கு அப்புறம் செல்லப்பிராணிகளை ரொம்ப பாதுகாப்பா பார்த்துட்டு இருந்த பல பேர்ல இருந்து ஒரு சில பேர் அவங்களா முன் வந்து அவங்களோட செல்லப்பிராணிகளை கருணை கொலை செஞ்சாங்க. 2ஆம் உலகப் போர் நடந்துட்டு இருந்த காலகட்டத்திலையும் போர் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமும் நடந்த இந்த பெட் ஹோலோகாஸ்ட் எதிர்த்து நிறைய கால்நடை மருத்துவ குழுக்களும் நிறைய மக்களும் போராடினாங்க. யூகேவோட பிரபல வழக்கறிஞரும் பூனை பிரியருமான நினா டக்ளஸ் ஹாமில்டன் அப்படிங்கிற ஒரு லேடி நடந்த இந்த பெட் ஹோலோகாஸ்ட்க்கு எதிராக போராடினாங்க. அப்புறம் PDSA, RSPCA இந்த மாதிரியான கால்நடைகளுக்கான தொண்டு நிறுவனங்களும் நடந்த இந்த பிரிட்டிஷ் பெட் மசாக்கருக்கு எதிராக போராடினாங்க. ஆனா இந்த பெட் ஹோலோகாஸ்ட் ஆரம்பிச்ச காலகட்டத்தில் இந்த பெட் ஹோலோகாஸ்டுக்கு எதிராக போராடின கால்நடை மருத்துவ குழுக்களை சேர்ந்த மருத்துவமனைகள்லையும் ஆரம்பத்துல ஒரு சில நாட்களுக்கு செல்லப்பிராணிகள் கருணை கொலை செய்யப்பட்டதா சொல்லப்படுது. யூகேல இருக்கிற பேட்டர்சி டாக்ஸ் அண்ட் கேட்ஸ் ஹோம் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு அனிமல் ரெஸ்கியூ சேரிட்டி 2ஆம் உலகப் போர் நடந்த காலகட்டத்தில் 1,45,000க்கும் மேற்பட்ட செல்லப்பிராணிகளுக்கு உணவு கொடுத்து பாதுகாப்பா பாத்துக்க முடிஞ்சது. போர் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் யூகே முழுக்க இருக்கிற அவங்களோட செல்லப்பிராணிகளை கருணை கொலை செஞ்ச மக்கள் எல்லாரும் அவங்க செஞ்சதை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. எதுக்காகன்னா போர் காலகட்டத்தில் மக்கள் எல்லாரும் ரொம்ப கடுமையான சூழ்நிலைகளை அனுபவிச்சாலும் கூட ஒருவேளை அந்த காலகட்டத்தில் அவங்களோட செல்லப்பிராணிகளும் அவங்களோட இருந்திருந்தது அப்படின்னா அந்த செல்லப்பிராணிகளையும் ரொம்ப பாதுகாப்பா உயிரோட வச்சிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்ற மாதிரியான சூழ்நிலை தான் இருந்தது. ஆனா அரசாங்கம் சொன்னதை கேட்டு எங்களோட செல்லப்பிராணிகளை நாங்களே கொண்டுட்டோமே அப்படின்னு சொல்லி மக்கள் வருத்தப்பட்டாங்க. இதுக்கெல்லாம் முழு காரணமும் பொறுப்பேற்க வேண்டியதும் அரசாங்கம் தான் அப்படின்னும் இது அரசாங்கத்திற்கு வெட்கக்கேடான தலை குனிய வேண்டிய செயல் அப்படின்னும் மக்கள் பிரிட்டிஷ் அரசாங்கத்து மேல குற்றம் சாட்டினாங்க. நாம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன்ல கொடுங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். மறுபடியும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரகுராம்.